யாரு நியூயார்க்குடைய மேயராக வரக்கூடாது என்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினாரோ அதே நபர் தற்பொழுது நியூயார்க்குடைய மேயராக வந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் கிடையாது, ஜொஹ்ரான் மம்தானி தான். ஏன் அவர் வரக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினார், அவர் எப்படி ஒரு முஸ்லிமாக இருந்து நியூயார்க்குடைய மேயராக ஆனார் என்ற எல்லா விடயத்தையும் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அமெரிக்காவில் தற்பொழுது முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அதுவும் குறிப்பாக நியூயார்க்கில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எந்த நபர் நியூயார்க்குடைய மேயராக வரக்கூடாது என்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட உலகத்துடைய நம்பர் 1 கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய எலோன் மஸ்க் விரும்பினார்களோ அந்த நபரே தற்பொழுது நியூயார்க்குடைய மேயராக வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு முஸ்லிமாகவும் இருப்பது தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, ஜொஹ்ரான் மம்தானி என்பவர் தான் தற்பொழுது நியூயார்க்குடைய மேயராக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்புடைய அந்த முயற்சிகள் தவிடுபொடியாகி இருப்பது இதன் மூலமாக எங்களுக்கு விளங்குகிறது. ஏன் இவரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேயராக வரக்கூடாது என்று சொன்னார் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், இவர் நியூயார்க்குடைய மேயராக வந்தால் நியூயார்க்குக்கு தரக்கூடிய அந்த ஃபெடரல் ஃபண்டை நாங்கள் முழுமையாக நிறுத்திடுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில் தற்பொழுது அதே நபர் மேயராக வந்திருக்கிறார். இந்த ஜொஹ்ரான் மம்தானி எந்த விடயத்தில் பிரபல்யமானவர் என்று பார்த்தால், அவர் இந்த பிரச்சார நேரத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லித்தான் இவர் சோசியல் மீடியாவில் அதிகமான மக்களால் ஈர்க்கப்பட்டவர். அது என்னவென்று சொன்னால், நான் மேயரானால் நியூயார்க்குக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்தால் அவரை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உடனடியாக கைது செய்வேன் என்று பகிரங்கமாக பிரச்சார சந்தர்ப்பத்திலே பேசியிருந்தார். இவருடைய இந்த ஆக்ரோஷமான பேச்சுக்கு அதிகமான மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று அந்த மக்களால் ஈர்க்கப்பட்டு நியூயார்க்குடைய மேயராகவும் ஆகியிருக்கிறார். இந்த விடயம் டொனால்ட் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. ஏன், அமெரிக்கா இஸ்ரேல் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பது நாம் அறிந்த விடயமே. ஆகவே இந்த கூற்று இவருக்கு பிடிக்காததின் காரணமாக தன்னை ஒரு எதிரியாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தார். இந்த ஜொஹ்ரான் மம்தானி மட்டும் நியூயார்க்குடைய மேயராக ஆனால் நியூயார்க்குக்கு தரக்கூடிய அந்த ஃபெடரல் ஃபண்டை நான் முழுமையாக நிறுத்திடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக எலோன் மஸ்க் கூட இந்த மம்தானி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பல ட்வீட்களையும் போட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் 132 வருடங்களுக்கு பிறகு ஒரு இளம் நபர் நியூயார்க்குடைய மேயராக ஆகியிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம்தான். 1892 வருடத்தில் தான் 30+ வயதுடைய ஒருவர் மேயராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 132 வருடங்களுக்கு பிறகு ஒரு இளம் நபர் தற்பொழுது நியூயார்க்குடைய மேயராக ஆகியிருக்கிறார். இதோடு சேர்த்து நியூயார்க்குடைய மேயர்களில் முதலாவது முஸ்லிமும் இந்த ஜொஹ்ரான் மம்தானி தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஜொஹ்ரான் மம்தானிக்கு தற்பொழுது 34 வயது. 132 வருடங்களுக்கு பிறகு ஒரு இளம் நபர் தற்பொழுது நியூயார்க்குடைய மேயராக ஆகியிருக்கிறார். இந்த ஜொஹ்ரான் மம்தானி யார் என்று பார்த்தால், இவர் 1991 வருடம் அக்டோபர் 18 உகண்டாவில் இருக்கக்கூடிய கம்பாலா என்ற ஊரில் பிறந்தவர். 7 வயதில் 1998 வருடம் குடும்பத்துடன் சேர்ந்து நியூயார்க்குக்கு வந்து குடியேறினார். இவர் இந்தியா வம்சாவளி என்றும் கூறப்படுகிறது. அதாவது குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்பதாகவும் சொல்லப்படுது. அதாவது இவருடைய தந்தை வழி இந்தியா வம்சாவளி என்பதாக கூறுகிறார்கள். இவருடைய தந்தை மஹ்மூத் மம்தானி என்பவர். இவர் புகழ்பெற்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருக்கிறார். இதே போல இவருடைய தாய் யார் என்று பார்த்தால், உகண்டா நாட்டை சேர்ந்த மிரா நாயர் என்ற ஒரு திரைப்பட இயக்குனர். 2020 வருடம் நியூயார்க் மாநில உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ஜொஹ்ரான் மம்தானி அமெரிக்காவுடைய டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் அமைப்புடைய ஒரு முக்கியமான உறுப்பினர். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய குயின்ஸ் மாவட்டத்தில் தான் இவர் வளர்ந்தார். DSA அதாவது டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் ஆஃப் அமெரிக்கா என்ற அமைப்புடைய ஆதரவுடன் AOC, அலெக்சாண்டரியா ஒக்காசியோ கோர்டெஸ் போன்ற இடதுசாரி இளம் தலைவர்களுடன் இணைந்து இவர் செயல்பட்டார். ஜனநாயக கட்சியுடைய முதன்மை தேர்தலின் முன்னாள் மேயரும் டொனால்ட் ட்ரம்புடைய ஆதரவாளருமான ஆண்ட்ரூ கோமை 12 புள்ளிகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தேர்தலில் 56 புள்ளி வாக்குகள் பெற்று நியூயார்க்குடைய வரலாற்றில் முதல் தெற்காசிய, முதல் முஸ்லிம், முதல் சோசலிச மேயர், இளம் மேயராக இந்த ஜொஹ்ரான்
ஜொஹரான் மம்தானி வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் பிரச்சாரத்திலே ஈடுபட்ட சமயம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனவாத பிரச்சாரம், இதே போல அடக்குமுறை, அச்சுறுத்தல், இதே போல இலோன் மஸ்குடைய ஊடக இனவாத பிரச்சாரங்கள் அனைத்தையும் தாண்டி மக்கள் மனதிலே ஒரு இடத்தை பெற்று தற்பொழுது நியூயார்க்குடைய மேயராக இவர் ஆகியிருக்கிறார். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல இவர் போட்ட சில பதிவுகளின் காரணமாக அதிகமானவர்கள் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்கள். இவருடைய பேச்சு அதிகமானவர்களை ஈர்க்க ஆரம்பித்தது. இவருடைய பேச்சிலே முக்கியமான ஒரு வசனம் தான் அதிகமான மக்களை ஈர்த்தது. அது என்ன வார்த்தை என்றால், no one's coming to save us, we have to save our slaves என்ற அந்த வார்த்தை தான் வைரலாகி மக்கள் மத்தியிலே ஒரு இடத்தை பிடித்தது. இந்த ஜொஹரான் மம்தானி நியூயார்க்குடைய மேயர் பதவி ஏற்றதும் அனைத்து மெட்ரோ பஸ்களும் இலவசம், அதாவது 100 நாட்களுக்கு இலவசம் என்பதாகவும் இவர் அறிவித்திருக்கிறார். எனவே இவர் மேயராக வந்தால் நியூயார்க்குக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரக்கூடாது, அப்படி வந்தால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் உடனடியாக கைது செய்வேன் என்று இவருடைய வார்த்தை தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் மீட்டி அதிகமானவர்கள் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற உலகளாவிய ரீதியிலே நடக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.